ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். நீண்ட நாள் முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும், டாக்டர்கிட்டே போக தேவையில்லை. 2 நாள் 2 விதமான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் பச்சை பயிர் தோலோடு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. எப்போதுமே பச்சை பயிறு வறுக்கும்போது அதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி வரணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் அப்படி தான் நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தால் தான் உள்ள வரைக்கும் நல்ல கிரிப்ஸியாக வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இதுபோல் கொஞ்சம் வேர்க்கடலையில் வெடிப்பு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்தோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம், கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகுபாதம் பார்க்கணுன்ட்டு இல்லை, நல்ல வெல்லம் கரைஞ்சி வரணும். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்ல இது போல் வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பாத்திரத்தில் அரிப்பை வச்சு அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடர் ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறகுறப்பாலாம் இல்லை, நல்ல பவுடரை அரைச்சிடணும். அரைச்சதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 3 இல்லைன்னா 4 ஏலக்காய் போல் சேர்த்து கொஞ்சம் ரவை பதத்துக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக இல்லை, ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்து இதுபோல் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாதாம் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நான் வறுத்து வச்சுக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தோம், அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த மாவு நல்லா கலந்துக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இது போல் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்க மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்து விடும்போது இதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போய் நல்ல கட்டியாக ட்ரை ஆயிரும். பச்சை பயிறு, வேர்க்கடலை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து கொடுத்தா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஓரளவுக்கு கைச்சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டைகளாக எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மட்டும் நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் சின்னதாக அழுத்தம் கொடுத்து பிடிச்சு எடுக்கும்போது லட்டுகளாக பிடிச்சு எடுத்துடலாம்.
இது போல் உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை 1 வாரம் வரைக்கும் வெளியே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. எண்ணெய் ஸ்மெல்லும் இருக்காது. அதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் பச்சைப்பயிறு வச்சு தோசை, கேழ்வரகு தோசை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்க டைம் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தோம். அதுக்கு கரெக்டாக மீடியம் சைஸில் ஒரு 12 லட்டு போல் கிடச்சது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா இது போல் கொஞ்சம் கலர் மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி, கவுனி அரிசி, எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமாக இருக்கோ அது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்ல எல்லாமே பொரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா இது போல் அரிசி எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை, லைட்டாக நல்ல ஒரு மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா இது போல் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறி வரணும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்று அளவுகளில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வறுக்கிற டைமும் அதை அரைக்கிற டைமும் மாறுபடும். அதனால் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக, அரிசி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்ல பவுடராக அரைச்சிக்கணும். இதையும் அதே பிளேட்டில் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையை கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அரைக்கணும்னு இல்லை, ஒரு 3/4 அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி எது உங்களுக்கு விருப்பமோ அது நிறச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அளவுகளுக்கு இந்த வெல்லம் போதுமானதாக இருக்கும். வெல்லம் இது போல் நல்லா கொதித்து வந்தால் போதும். பாகுபதம் பார்க்கலாம் தேவையில்லை. நல்லா இது போல் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இதை ஒரு பூவை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்து செய்யலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம்.
ஈரப்பதத்தோடு சேர்க்கும்போது நீண்ட நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நல்லா வறுத்தெடுத்ததுனா 10 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி நல்ல ட்ரை ஆயிரும், அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இதோட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம், தேங்காவை மட்டும் நல்லா வறுத்தெடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதோடு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பு, அரிசி, பொட்டுக்கடலை 3 எடுத்தோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் போதுமானதாக இருக்கும். இது மைல்டு இனிப்பாக தான் இருக்கும். வெல்லம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே இதோடு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டாங்கன்னா கொஞ்சம் நெய்யில் முந்திரி, பாதாம் வறுத்து கூட இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல எல்லா இடத்துலையும் கலந்துக்கிற அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் முந்திரியில் வறுத்து கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் இருக்கும்போது இன்னும் சூடு அதிகமாகும், இல்லைனா அதனால் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கையளவுக்கு சூடு இருக்கும்போதே இதை லட்டுகளாக பிடிச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறிட்டு அப்படின்னா லட்டுகளாக பிடிக்க முடியாது, உடஞ்சி போகும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். எப்படி பிடிச்சு வைக்குமோ அதே மாதிரிக்கே இருக்கும், அதை விட கட்டியாலாம் ஆகாது. மேலே உள்ள மாவு சீக்கிரமாக ஆறிடும். மேலேருந்து மாவை எடுத்து நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உடஞ்சி வராது. அதுக்கப்புறம் லைட்டாக சுற்றி எடுத்தாலே இந்த பக்குவத்தில் வந்துடும். நல்லா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதுபோல் மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே நான் லட்டுகளாக பிடிச்சு எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 25 லட்டு போல் கிடச்சிது. நீங்களும் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். டெய்லி ஒன்று சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்ப நல்லது. ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையுமே இது தரும். இதுபோல் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் கூட்டியோ இல்லை குறைச்சியோ வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.